ஆபரேஷன் சிந்தூர்ல இந்திய ராணுவத்தினுடைய விமானங்கள் பாதிக்கப்பட்டுள்ளது ஒப்புக்கொண்ட இந்தியாவினுடைய ராணுவ தலைமை தளபதி அனில் சௌஹான் அவர்கள் நேற்றைய தினத்துல பாத்தீங்கன்னா பாஜகவினுடைய முக்கியமான தலைவர் மூத்த தலைவர் சுப்பிரமணிய சுவாமி சொல்லியிருந்தாரு, இந்தியாவினுடைய 5 ரஃபேல் விமானங்கள் பாகிஸ்தானுடைய ஆர்மியால சுட்டு தள்ளப்பட்டிருக்குது, வீழ்த்தப்பட்டிருக்கிறது. வெளிநாட்டு பத்திரிகை ப்ளூம்பெர்க் பத்திரிகைக்கு பேட்டி கொடுத்த இந்தியாவினுடைய தலைமை தளபதி எந்த ஒரு விவரங்களையுமே கொடுக்காம மறைமுகமாக ஒப்புக்கொண்டிருக்கிறார். இந்த செய்திகள் தான் இப்போ சமூக வலைதளங்கள்ல வைரலாக போய்கிட்டு இருக்கிறது. மோடி அரசாங்கம் இதுவரைக்கும் எந்த ஒரு பொறுப்பையும் ஏற்கல. இந்தியாவினுடைய எதிர்க்கட்சிகள் இப்போ நாடாளுமன்ற கூட்டத்தொடரை கூட்டணும்னு காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதை பற்றிய ஒரு விரிவான செய்தியை இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்கள் கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க. பெஹல்காம் பகுதி ஒரு மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடிய ஒரு சுற்றுலாத்தலம். அங்கே இருக்கக்கூடிய பகுதியில் இந்திய மக்களை பாகிஸ்தான்லேருந்து ஊடுருவி வந்த தீவிரவாதிகள் 30க்கும் மேற்பட்ட இந்திய பயணிகளை சுட்டுக் கொள்கிறாங்க. அந்த சம்பவத்திலையுமே பார்த்தீங்கன்னா தீவிரவாதிகள் நீ ஹிந்துவா முஸ்லீமா அப்படின்னு அடையாளப்படுத்தப்பட்டு ஹிந்துக்களாக பார்த்து கொலை செய்தார்கள் அப்படிங்கிற சம்பவம் வந்தது. அதில் வெறுமனே பார்த்தீங்கன்னா வெறும் ஆண்களாக பார்த்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற சம்பவம் வந்தது. அதனை தொடர்ந்து அதற்கு பதிலடி கொடுக்கிற விதமாக இந்தியாவினுடைய தரப்பிலிருந்து ஆபரேஷன் சிந்தூர் அப்படின்னு மே மாதம் 7ஆம் தேதி நடத்தப்படுது. சர்ப்ரைஸா பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய டெரரிஸ்ட் அவுட்ஃபிட்னு சொல்லக்கூடிய பாகிஸ்தான் நாட்டுக்குள்ளேயே அந்த நாட்டுக்கு தெரியாத அளவுக்கு பாகிஸ்தான் டெரரிஸ்டினுடைய கேம்ப் இருக்கு அப்படின்னு பல வருஷங்களாக சொல்லப்படுது. ஒரு வகையில் அது பாகிஸ்தான் அரசினுடைய ஆதரவுல தான் செயல்படுதுன்னு சொல்றாங்க. இன்னொரு புறம் இல்லை, அந்த பாகிஸ்தான் அரசு எங்களுக்கு அதுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு நிராகரிச்சாலும் இந்தியா தொடர்ந்து அது பாகிஸ்தான் அரசினுடைய ஆதரவுல தான் அங்கே அந்த டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன்லாம் இயங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய நிலைப்பாடு என்னன்னா, காஷ்மீர் பாகிஸ்தானுடைய ஒரு பகுதி, அது இந்தியாவுடைய ஒரு பகுதி இல்லை அப்படிங்கிறது தான். ஸோ இந்தியாவுக்கு பதிலடி கொடுக்குற விதமாக நாங்கள் இதை பண்ணணும்னு இதற்கு முன்பு நடந்த பல தாக்குதல்களில் பல தீவிரவாத இயக்கங்கள் பொறுப்பேற்றிருக்கிறாங்க. ஆனால் இந்த பெஹல்காம் தாக்குதலில் இதுவரைக்கும் பெரிய அளவுக்கு எந்த ஒரு தீவிரவாத ஆர்கனைசேஷனும் பொறுப்பை ஏற்கலை. ஸோ ஆப்ரேஷன் சிந்தூர் அந்த டெரரிஸ்ட் அவுட்ஃபிட்டை டார்கெட் பண்ணி ப்ரிசைஸ்டாக இந்திய ராணுவம் விமானங்கள் மூலமாகவும் ட்ரோன்கள் மூலமாகவும் தாக்குதல் நடந்தது. ஏன் அந்த ஆப்ரேஷனுக்கு ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்னு பெயரிடப்பட்டது, அதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவினுடைய பெண்களுடைய கணவர்களை இழந்திருக்கிறாங்க. அதன் மூலமாக அவங்க நெற்றியில் இருக்கக்கூடிய குங்கும பொட்டு அழிக்கப்பட்டிருக்குது. அதுக்கு நீதி கிடைக்கும்படியாக அதுக்கு ஆப்ரேஷன் சிந்தூர்னு பெயர் வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றிய பாஜக அரசு அதை ஜஸ்டிஃபை பண்ணாங்க. அது இராணுவம் தான் முடிவெடுத்ததாகவும் பின்னாடி விளக்கங்கள் கொடுக்கப்பட்டது. ஸோ இந்த ஆப்ரேஷன் சிந்தூரில் பார்த்தீங்கன்னா இந்தியா தரப்புலையும் மிகப்பெரிய இழப்பு ஏற்பட்டிருக்கிறது. அந்த ஆப்ரேஷன் சிந்தூர் முடிஞ்ச அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா இல்லை அன்றைக்கு ஈவினிங்கே இராணுவத்தினுடைய சார்பில் 2 பெண்மணிகள் அதற்கான ப்ரீஃப் கொடுத்தாங்க. ப்ரெஸ் ப்ரீஃப்னு சொல்லுவாங்க. எப்பயுமே ஒரு போர் நடந்ததாகவோ இல்லைனா ஒரு தாக்குதல் நடந்ததுனோ நாட்டு மக்களுக்கு இராணுவத்தின் சார்பில் என்னென்ன நடந்தது, நாங்கள் எதற்காக இதை பண்ணணும், என்னெல்லாம் யூஸ் பண்ணி பண்ணணும் அப்படிங்கிற விவரங்கள் கொடுக்கப்படும். ஸோ அந்த விஷயத்தில் பெண் இராணுவ அதிகாரிகள் அந்த விளக்கத்தை கொடுத்தாங்க. ஆனால் அன்றிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் எதிர்க்கட்சிகளும் சரி நாட்டு மக்களும் கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, ஆப்ரேஷன் சிந்தூர் எப்போ தொடங்கினது, எப்போ முடிந்தது, அதில் யாரெல்லாம் இன்வால்வ் ஆனாங்க, எத்தனை விமானிகள் பயன்படுத்தப்பட்டது, என்னென்ன ஆயுதங்கள் அதில் பயன்படுத்தப்பட்டது அப்படிங்கிற பல கேள்விகள் எப்பயுமே நாட்டு மக்களுக்கு சொல்லப்படும். ஆனால் இதில் எதையுமே சொல்லலை அப்படிங்கிறது தான் எதிர்க்கட்சிகளுடைய ஒரு பெரிய குற்றச்சாட்டாக இருக்கிறது. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி, மல்லிகார்ஜுன கார்கே போன்றவர்கள் தொடர்ந்து ஒரு முக்கியமான கோரிக்கையை முன் வச்சுட்டு வராங்க. என்னன்னா, இதை நாடாளுமன்ற கூட்டத்தொடரை கூட்டணும், நாடாளுமன்ற கூட்டத்தொடரை கூட்டி இதை பற்றின முழு விவரங்களையும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளுக்கு நீங்கள் சொல்லணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு வராரு. ஆனால் அதை குறித்தும் இந்த பாஜக அரசு சத்தமே காட்ட மாட்டுறாங்க. ஆனால் அந்த ஆப்ரேஷன் சிந்தூர்னால பாதிக்கப்பட்ட குடும்பங்களையோ மக்களையோ மோடி அவர்கள் இன்றும் போய் சந்திக்கலை. அது மட்டும் இல்லாமல் அந்த சிந்தூர் ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படிங்கிற பெயரை வச்சுட்டு பீகார், வெஸ்ட் பெங்கால் போன்ற மாநிலங்களுக்கு போய் மோடி அவர்கள் தொடர்ந்து தேர்தல் ஆதாயத்துக்காக பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு வர்றதை பார்க்க முடியுது. ஸோ இந்த நிலையில தான் 2 தினங்களுக்கு முன்பு
சுப்பிரமணிய சுவாமி வந்து ஒரு பெரிய சார்ஜ் வச்சார். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைனா வந்து SJ-35A அப்படிங்கிற ஒரு ஏர்கிராஃப்ட் வச்சுருக்குது. அந்த ஏர்கிராஃப்டை தான் வந்து பாகிஸ்தான் வந்து விலை கொடுத்து வாங்கியிருக்கிறாங்க. அந்த ஏர்கிராஃப்டை பயன்படுத்தி தான் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய ரஃபேல் ஃபைட்டர் ஜெட் இருக்கு இல்லையா, அதிகமான காசு கொடுத்து வாங்கப்பட்டது. ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய தசால்ட் அந்த நிறுவனத்தோடு ஒப்பந்தம் பண்ணி வாங்கின அந்த ரஃபேல் விமானங்கள் கிட்டத்தட்ட 5 விமானங்களை பாகிஸ்தான் ராணுவம் சுட்டு வீழ்த்தியிருக்கிறாங்க. அந்த ஆப்ரேஷன் சிந்தூருக்கு அடுத்த நாளே இந்தியா தாக்குதல் நடத்தின அடுத்த நாளே பாகிஸ்தான் ராணுவம் இந்திய பகுதிகளுக்குள்ளே வந்து தாக்குதல் நடத்தினாங்க. அப்படி தாக்குதல் நடத்தப்பட்ட இடம்தான் நம்ம இந்திய பகுதியில் இருக்கக்கூடிய காஷ்மீரில் இருக்கக்கூடிய பூஞ்ச் அப்படிங்கிற பகுதி. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பல மக்களும் வீடுகள் இழந்தாங்க, சில நபர்கள் இறந்திருக்கிறாங்க அப்படிங்கிற தகவலும் இருக்குது. அதையும் இன்றும் ஒன்றிய அரசு தரப்பில் மோடி அவர்கள் போய் அங்கே போய் பார்க்கல அப்படிங்கிறது இன்னொரு விஷயம். அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட இழப்பீடுகளும் சரியான முறையில் கொடுக்கல, கம்மியாக கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டும் இருக்குது. ஸோ இப்போ அந்த SJ-35A அப்படிங்கிற சைனீஸ் ஏர்கிராஃப்டை தான் பாகிஸ்தான் வாங்கியிருக்கிறாங்க. அந்த சிந்தூர் ஆப்ரேஷன் நடந்த அடுத்த 2 தினங்கள் கழிச்சே பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு 50% டிஸ்கவுண்ட் ரேட்டில் அந்த விமானங்களை பாகிஸ்தானுக்கு சைனா வந்து வழங்குவதற்கு முன் வருது. ஸோ இது என்ன விதமான அரசியல் அப்படிங்கிற பல்வேறு கேள்விகள். அந்த SJ-35A அப்படிங்கிறது சைனா வந்து அவங்க ஹோம் கிரவுண்டாக இண்டிஜினியஸாக பில்ட் பண்ண ஒரு ஏர்கிராஃப்ட்டு. அப்போது ரஃபேல் விமானம் அதற்கு ஈடு இணையா இல்லையா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியை தான் சுப்பிரமணிய சுவாமியும் எழுப்புறாரு. ரஃபேல் விமானம் பர்ச்சேஸ் பண்ணதுலேருந்து அந்த அக்ரிமெண்ட் போட்டதுலேருந்து மிகப்பெரிய அளவில் ஊழல் நடந்திருக்குது. அந்த ஊழலை இந்த மோடி அரசாங்கம் மூடி மறைக்குது. மோடி அவர்கள் ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் அதை பற்றின எந்த விவரங்களையும் வெளியே வர விடமாட்டார் அப்படின்னு சுப்பிரமணிய சுவாமி அந்த ஒரு பேட்டியில் பதிலாக சொல்கிறாரு. ஸோ இப்போ சுப்பிரமணிய சுவாமி அவர்களுடைய கிளைம், அன்றைக்கு அந்த ஆப்ரேஷன் சிந்தூர் நடந்தப்பவே பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுடைய இராணுவ அமைச்சர் வந்து கிளைம் பண்ணார், நாங்கள் வந்து கிட்டத்தட்ட 6 ரஃபேல் விமானங்களை இந்திய இராணுவ விமானங்களை வந்து நாங்கள் சுட்டு வீழ்த்தி இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்மி சைட்லேருந்து ப்ரீஃப் கொடுக்குறாங்க இல்லையா, ஏர் மார்ஷல் அனில் பாரதி அப்படிங்கிறவர் வந்து ஒரு ப்ரீஃப் கொடுக்குறாரு. அப்படிலாம் இல்லை அப்படின்னு வெறுமனமே பூசி முழுகிற மாதிரி எந்த ஒரு டீட்டெயிலும் கொடுக்காம சுட்டு வீழ்த்தப்பட்டதா, இல்லை உண்மையிலேயே ஏதாவது ஒரு ஏர்கிராஃப்ட்டுக்கு வந்து அடி வாங்கியதா, இல்லை உண்மையிலேயே பாகிஸ்தான் சொல்கிற மாதிரி அது சரியா அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு விவகாரத்தையுமே வெளிப்படுத்தாமல் பூசி மொழி அந்த ப்ரெஸ் மீட்டையே கடந்து சென்றிருக்கிறாரு. ஆனால் இன்றைக்கு CDSன்னு சொல்லக்கூடிய சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் அப்படின்னு சொல்லுவாங்க, அவர் தான் முப்படைகளுக்கும் தளபதியாக இருக்கக்கூடியவர். அவர் வந்து அனில் சௌஹான் அப்படின்னு சொல்லக்கூடியவர். அனில் சௌஹான் வந்து என்ன சொல்லியிருக்கிறாரு, ப்ளூம்பர்க் அப்படிங்கிற பத்திரிகைக்கு பேட்டி கொடுத்துருக்கிறாரு. அந்த பேட்டியில் தெள்ளத்தெளிவாக சொல்லியிருக்கிறாரு, தெர் வாஸ் அ டாக்டிக்கல் எரர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை மட்டும் பயன்படுத்துகிறாரு. அந்த பத்திரிகையாளர் வந்து திரும்பவும் கேள்வி கேட்குறாங்க, பாகிஸ்தான் வந்து 6 விமானங்களை வந்து சுட்டு வீழ்த்தினதாக சொல்கிறாங்களே, அது உண்மையா அப்படின்னு சொல்கிறப்ப அது உண்மை பொய் அப்படிங்கிறத வெளிப்படையாக சொல்லாமல் அதை டாக்டிக்கலாக கடந்து போகிறாரு. போர்னு வந்துட்டால் சில இழப்புகள் இருக்கத்தான் செய்யும், காம்பேட் சிச்சுவேஷனில் சில இம்பேக்ட்ஸ் வந்து இருக்க தான் செய்யும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை தான் பயன்படுத்துகிறாரே தவிர உண்மையாகவே ரஃபேல் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டது, நம்ம சைடில் ஒரு விமானமோ இல்லை சுட்டு வீழ்த்தப்படலை, அது வந்து லைட்டாக சேதமடைஞ்சிருக்கு, நாங்கள் அதை வந்து சுதாரிச்சுக்கிட்டோம், காப்பாற்றிட்டோம் அப்படிங்கிற எந்த ஒரு விவகாரத்தையும் முழுமையாக சொல்லாமல் தெர் வாஸ் அ டாக்டிக்கல் மிஸ்டேக், அதை உடனே நாங்கள் ரெக்டிஃபை பண்ணிட்டோம், அடுத்த செகண்டே நாங்கள் வந்து ப்ரெசிஷனாக அட்டாக் பண்ணி நாங்கள் என்ன டார்கெட் வச்சோமோ அந்த டார்கெட்டை வந்து அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு CDS வந்து சொல்கிறாரு. ஸோ இந்த விவகாரம் நேற்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் விவாத பொருளாக மாறி இருக்கிறது. இதில் பல்வேறு விவாதங்கள் வருது. ஏன் இந்த சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் வந்து இந்திய ஊடகங்களுக்கு பேட்டி கொடுக்க மாட்டாரா, அவர் ஏன் வெளிநாட்டு ஊடகங்களுக்கு பேட்டி கொடுக்குறாரு, ஏன் வந்து அஃபிஷியலாக இந்திய அரசில் இருக்கக்கூடிய ப்ரெஸ் செக்ரட்டரி மூலமாக அதை கொடுக்க மாட்டாரா அப்படிங்கிற பல கேள்வி. இன்னொரு புறம் இன்றைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய பல முன்னணி மீடியாக்கள் இருக்குது இல்லையா, NDTV, இந்தியா டுடே, டைம்ஸ் நவ், ரிபப்ளிக் டிவி போன்ற இவங்க யாருமே இதை பற்றின ஒரு எந்த டிஸ்கஷனையுமே கொண்டு வரலையே ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுப்புது. இது எல்லாத்தையும் தாண்டி தொடர்ந்து ட்ரம்ப் வந்து போகிற இடத்துலலாம் பேசிக்கிட்டு வராரு, நான் தான் இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே இருந்த அந்த போர் பதற்றமான சூழ்நிலையை வந்து நிறுத்தினேன், ட்ரேட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கையில் வச்சு தான் அவங்க 2 பேரையும் மிரட்டினேன் அப்படிங்கிற லெவலுக்கு ஓப்பனாக இந்த 20 நாளில் 10 தடவைக்கு மேலாக சொல்லிட்டாரு. அதையும்
நிராகரிக்கிற அளவில் இல்லை கண்டனம் தெரிவிக்கிற அளவில் மோடியோ ஜெய்சங்கர் அவர்களோ இல்லை இந்திய அரசு சார்பில் எந்த ஒரு அறிக்கையும் வரலை, எந்த ஒரு கண்டனங்களும் வரலை அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆனால் ஆக மொத்தத்தில் தொடர்ந்து எல்லா வட மாநிலங்களில் பல இடங்களில், அதுவும் குறிப்பாக தேர்தல் வர இருக்கக்கூடிய பீகார் மற்றும் வெஸ்ட் பெங்கால் மாநிலங்களில் மோடி, அமித்ஷா போன்றவர்கள் ஆப்ரேஷன் சிந்தூர் விவகாரத்தை அரசியலுக்காக பயன்படுத்துகிறத பார்க்க முடியுது. ஆனாலும் எப்படி இருந்தாலும் நாடாளுமன்றம் அப்படின்னு வர்றப்ப, இல்லை நாடாளுமன்ற கூட்டுக்குழு அப்படின்னு வர்றப்ப, இல்லை அரசு பதிவேடுகளில் இந்த ஆப்ரேஷன் சிந்தூருக்கு என்னென்ன விமானங்கள் பயன்படுத்தப்பட்டது, எத்தனை சேதமடைந்தது, என்ன பாதிப்புகள், நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற விவரங்கள்லாம் அரசு ரெக்கார்டுகளில் இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா அது என்ன அப்படிங்கிறத எதிர்க்கட்சிகள் தான் கேள்வி கேட்கணும் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ தொடர்ந்து இதை குறித்து பார்க்கலாம். இதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.